ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலையாளத்தில் என்னங்க சமீப காலமாக டிஃப்ரெண்ட் ஜானருங்கள கவிதை மாதிரி படங்களை எடுத்து தள்ளினே இருக்காங்க. போன வாரம் ரிலீஸ் ஆன நாராயணி என்ற 3 ஆண் மக்கள் ஒரு சாதாரண ஃபேமிலி ட்ராமா தான். அதில் பாருங்க, ஏதோ பக்கத்தில் அந்த வீட்டில் நாம் இருக்கிற மாதிரியும் நடக்கிற சம்பவங்களில் நாமும் கலந்து கரைஞ்ச மாதிரி அவ்வளோ இயல்பாக எடுத்து வச்சுருக்காங்க. வீடு சில பேருக்கு அங்கே போனால் தான் அமைதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பிரச்சனை வரும்போதும் முதல்ல போகிறது வீட்டுக்கு தான் இருக்கும். மற்றவங்களுக்கு மனசு ரொம்ப லோவாக இருந்தால் கூட வீட்டுக்கு ஒருபோதும் திரும்பக்கூடாதுன்னு மூச்சு திணற வைக்கிற இடமா நினைக்கிறதும் உண்டு. இந்த படத்தில் வர சில கேரக்டர்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இதோட கதையில் மரணப்படுக்கையில் இருக்கிற தன் அம்மா நாராயணியை பார்க்க வர சொல்லி அண்ணன் விஸ்வநாதனுக்கும் வேறு மத பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 24 வருஷம் முன்னாடி வீட்டு விட்டு போன தம்பி பாஸ்கரையும் சேர்த்து கூப்பிட்டு அனுப்புகிறான். அவங்களும் குடும்பத்தோடு வந்து சேர்றாங்க. எத்தனையோ வருஷம் கழித்து பார்க்கறதால திரும்பவும் சகஜமாக இருக்கலாமா, அப்போ பணத்துக்கு திருப்பி கொடுக்கலாமா, இல்லை சாதாரண இப்படி இருந்துட்டு வந்த காரியத்தை மட்டும் பார்த்துட்டு விலகலாமன்ற ரீதியில் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. பொதுவாக ரொம்ப வருஷம் கழித்து வீட்டுக்கு திரும்பும்போது பலவித உணர்ச்சிங்க அலமோதும். இதில் வேறொரு மதத்தை சார்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஊரில் பெரும் தலைகுனிவை ஏற்படுத்திட்டான்னு தம்பி மேலே வெறுப்பை காட்டுற விஸ்வநாதனுக்கு பாஸ்கரனோடது பெரிய வழியாக இருந்தாலும் எழுதினவங்க இந்த விஷயத்தில் மட்டும் சுற்றி வராமல் சிறுசுகளோட காதல் விளையாட்டுக்கும் சொத்து தகராறுக்கும் இது ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. இது சில சங்கடமான உண்மைகளை நல்ல எழுதப்பட்ட டயலாக்ஸ் மூலமாக ரொம்ப கவனமாக கட்டமைச்சிருக்காங்க. அந்த உண்மைங்க நமக்கு சிலதை ஞாபகப்படுத்தும். நம்ம குடும்பத்திலையோ இல்லை நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களோ இந்த படத்தில் வர விஷயங்களை ரிலேட் பண்ண முடியும். நம் வாழ்க்கையோட ஒரு கட்டத்தில் நம் மனசு கிடக்கிற சில வித்தியாசமான சூழ்நிலைகளை இயல்பாக சித்தரிச்சிருக்காங்க. இப்படி இருந்தாலும் 2 தலைமுறையில் இருக்கிறவங்க தங்களோட கடந்த கால தவறிலிருந்து எந்த தடங்களும் இல்லாமல் முன்னேறி போகிற மாறுபாட்டையும் காட்டியிருக்காங்க. பல்வேறு கண்ணோட்டத்தில் யார் எது சரி எது தவறுன்னு தீர்மானிக்கிற வகையில் கதையை அமைச்சிருக்காரு இந்த அறிமுக இயக்குனர். தாமஸ் மற்றும் கர்க்கியோட கேரக்டர்ல இருந்து ஒரு யூத்தோட பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. ஆடியன்ஸ் உடனே கனெக்ட் பண்ணக்கூடியது இவங்களோட பகுதியை தான். ஆனால் இதில் என்ன நெளிய வச்சது இந்த கேரக்டர்களோட முறை தவறின நெருக்கம் தான். அதை ஏற்றுக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ முடியல. மிருகம் மாதிரி நாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சில நெறிமுறைகளை வச்சிருக்கிறோம். ஏன்னா அதை தாண்டிட்டா எந்த உறவுமே இருக்காது. அந்த கேரக்டர்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்ச சேது அவங்களுக்குள்ள ஒரு பார்டர் இருக்கணும்னு எஃபிமெரல் என்ற வார்த்தை விடுறாரு. ஆனாலும் அதை புரிஞ்சிக்காம நடந்ததால விஸ்வநாதனுக்கும் பாஸ்கருக்கும் ஒரு புரிதல் வந்துட்டு இருக்க நேரத்தில் அது முறிஞ்சு போய் கதையோட போக்கே மாத்திடுது. ஆனால் சேது மற்றவங்களோட சென்சிபிளான ஆளுன்னும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரோட மெச்சூரிட்டான அப்ரோச்சை பார்க்குறோம். அதுக்கு மேலே குடும்பத்தை ஒன்றா வச்சிருக்க விரும்புகிற ஒரு தனிமையான ஆன்மானும் புரிஞ்சுக்கிறோம். இந்த அற்புதமான கதையை படமாக்கிறதுக்கு சில நம்ப முடியாத நடிகர்களை ஒன்று சேர்த்ததுக்கு பாராட்டணும். ஜோஜோ ஜார்ஜ், சூரஜ், அலன்சியர் என்ற 3 பேரும் அந்த கேரக்டருக்கான டிஃப்ரெண்ட் லேயர்ஸை இயல்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. மற்ற எல்லா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுகளும் அப்படி தான் நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் இந்த ஃபேமிலி ட்ராமாவை எங்கேஜிங்காக வச்சிருக்க உதவுது. பிஜிஎம் பல இடத்துல மனசு என்னவோ செய்யுது. சிக்கலான உணர்ச்சிகளை படம் பிடிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடையாக வெளிப்படுத்துறதும் சிலதை சொல்லாமல் விட்டு நாமளே புரிஞ்சு வச்சது தான் இதோட பலமே. இதில் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அந்த மழைத்தூரில் நடைகிற ஃபீலிங்கை உணர்றதுக்கு நல்ல தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.